இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பொறுக்க மாட்டார். சங்கீதம் 101 அதிகாரம் 5 சொல்லுது, பிறரை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். சங்கீதத்தை எழுதின தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார். தாவீது ராஜா பிறரை ரகசியமாய் அவதூறு சொல்லுகிறவரையும் மேட்டிமையான கண்ணையுடையவரையும் பெருநெஞ்சுடையவரையும் தான் பொறுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். உண்மையில் அவர் தேவனுக்கு பயந்து தேவனை விசுவாசித்து நடந்த ஒரு மனிதராக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தானம் வெறுக்கிறதாக சொல்லியிருக்கிறார். தேவனும் சொல்லியிருக்கிறார், வீண் வார்த்தைகளை பேச வேண்டாம் என்று சொல்லியும் மேட்டிமையான பார்வைகள் தேவன் அருவருக்கிற ஒரு விடயமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் பெருமை உள்ளவனிடத்துல தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்றுதான் வேதமும் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நபர்களை தானம் வெறுக்கிறதாக இந்த வசனத்துல தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார். உண்மையில் அவர் சொன்னது போல இப்படியான குணாதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் வைத்திருக்க கூடாது. இப்படியான குணாதிசயங்களை நாங்கள் வைத்திருப்போமா இருந்தா ஆண்டவர் எங்களையும் பொறுத்து கொள்ள மாட்டார். எந்த காரியத்தை குறித்தும் நாங்கள் பெருமை கொள்ளக்கூடாது. இந்த வசனம் சொல்லுது, மேட்டிமையான கண்ணையும் பெருமையாக நாங்கள் பார்க்கிற பார்வையே இதுல பிழை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால பெருமை என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வேரோடு எடுத்து போடுகிறவர்களா இருக்க வேணும். பிறரை ரகசியமாய் அவதூறு கூறுகிறதுன்றது ஒருவரை குறித்து இன்னொருவரிடத்துல நாங்கள் ஒரு தகவல்களை பரிமாறி கொள்ளுகிறது. அந்த தகவல் சரியானதா தவறானதா என்று நாங்கள் சரியாக தெரிந்து கொள்ளாமல் இன்னொரு இடத்தில் நாங்கள் சொல்லும் பொழுது அது அவரை குறித்து அவதூறாக மாற்றமடைகிறது. உண்மையில் ஒரு நபரை குறித்து சரியான தகவலோ பிழையான தகவலோ நாங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏன்னா தேவன் வீண் வார்த்தைகள் எதுவும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. ஆகையால இந்த வசனத்துல தாவீது எவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ள மாட்டாரோ நம்முடைய தேவனும் அப்படித்தான் இருக்கிறார். ஆகையால தாவீது தேவனுக்கு பிரியமில்லாத குணாதிசயங்களை விட்டது போல நாங்களும் எங்களிடத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமா இருந்தா நாங்களும் அதை விட்டு மனம் திரும்புகிறவர்களா இருக்கணும். Have a nice day.